வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் வேலைக்கான செகண்ட் பேட்ச் வந்து வாலண்டியர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து எல்எம்எஸ் எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. இந்த எல்எம்எஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு லாகின் ஐடி அந்த பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க எல்எம்எஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். இந்த ஐடி க்ரியேட் பண்ணுறாங்க எல்காட் நிறுவனம் மூலமாக. அந்த ஐடியை யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். அந்த ஐடி க்ரியேட் பண்ணுற வேலை இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு வந்து வாலண்டியர்ஸ் இந்த எக்ஸாம் எழுத சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் செக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை வந்துட்டு மே 3ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஃபஸ்ட்டு பேட்சில் செலக்ட் ஆனவங்களோட சேர்த்து செகண்ட் பேட்சில் செலக்ட் ஆனவங்களையும் சேர்த்து இந்த டெஸ்ட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றின தகவலை தன்னார்வலர்களுக்கு கோஆர்டினேட்டர் சார் மூலமாக தெரியப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் எல்எம்எஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். யாருக்கு எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கோஆர்டினேட்டர் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.